ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட கார்த்தி வந்துட்டு கைதி 2 இல்லை அப்படின்றதுனால இப்போ வந்து அவரோட அடுத்த திரைப்படத்துக்கான படப்பிடிப்பு வேலைகள் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து கார்த்தியோட நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் கைதி. இந்த திரைப்படம் வந்து 2 பேரோட கரியர்லேயே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து இப்போ வந்து கைதி 2 வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆளாகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வந்து லோகேஷ் வந்து கூலி திரைப்படம் வெளியாகி நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதை தொடர்ந்து அவர் வந்து அடுத்து தான் வந்து கைதி 2 தான் வந்து உருவாக்க போகிறாங்க அப்படின்றது முன்னாடியே வந்து நிறைய இன்டர்வியூஸில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய சர்ப்ரைஸாக வந்து ரஜினி கமலை வச்சு வந்து ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறாங்க அப்படின்றது லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு முயற்சி வந்து எடுக்க போகிறாங்களா. அதனால் நடிகர் கமலஹாசனே நேராக போய் கார்த்தியை சந்தித்து இந்த மாதிரி வந்து எங்கள் திரைப்படத்தை முதல்ல எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு சொன்னதுனால அவர் வந்து ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டாராம். ஆல்ரெடி பிளான் போட்ட முடியாது கைதி 2 வந்து சப்போஸ் வந்து நடந்திருந்தால் இந்த ஆண்டு டிசம்பர் வந்து ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து கைதி 2 இந்த வருடம் இல்லை அப்படின்றதுனால இப்போ வந்து கைதி 2 திரைப்படத்துக்கான கால் ஷீட்டை வந்து அப்படியே வந்து சுந்தர்சி கிட்ட வந்து நம்மளுக்கு கார்த்தி வந்து கொடுத்துருக்காராம். அதாவது கார்த்தி வந்து அடுத்த திரைப்படம் வந்து சுந்தர்சி கூட வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ தான் அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு. கைதி 2 திரைப்படத்தோட கால் ஷீட்டை அப்படியே சுந்தர்சி கிட்ட கொடுத்ததுனால இன்னும் 2 வருடங்கள் ஆகும் கைதிக்கு அப்படின்றது அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் நிறைய பேர் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு சோகமான விஷயமாக போயிட்டுருக்கு.